ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும். உன்னிடத்தில் சில உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த விடியலில் உனக்காக காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் இதற்காக இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்னமும் சற்று நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். ஏனென்றால் அப்பன் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். என் பிள்ளையே, விடியும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று நினைவில் வைத்து கொண்டுதான் அந்த நாளை தொடங்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கப் போகிறது. அதை முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தவிர்த்துவிட வேண்டும் என்றுதான் சில விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தாமல் அப்படியே பிடித்து நிற்க வைத்திருக்கின்றேன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அதை நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது உனக்கான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கவில்லை என்றால் பிறகு உனக்கு அனுபவிப்பதற்கு எதுவுமே இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, யாருக்குமே பாரம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பாரம் என்கின்ற சொல்கிற அளவிற்கு நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. பிள்ளையே, உனக்காக இந்த கருப்பன் முக்கியமான ஒரு வாக்கினை கொண்டு வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதை நீ வேறு எங்கும் அலைபாய விட்டு விடாதே. ஏதாவது ஒரு வகையில் நான் உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். ஆனால் நீதான் வேறு ஏதாவது சில விஷயங்களை எல்லாம் கண்டவுடன் ஏதோ அதிசயத்தை கண்டது போல நினைத்து எப்பொழுதும் சில விஷயங்களை அதிகமாக நீ தொடர்ந்து வருகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களினால் உன்னை தேடி வருகின்ற பழைய விஷயங்களை நீ தொலைத்து விடுகிறாய். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற வரை இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய். இந்த நேரத்தில் இந்த கருப்பண்ணசாமி சற்று ஆழமாகத்தான் யோசித்து பார்க்கிறேன். உன்னை யார் காயப்படுத்த வேண்டும் அல்லது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று குறிக்கோளாக கொண்டு இதுவரை செய்து வந்தார்களோ அவர்களுக்கென்று நிச்சயமாக மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு தண்டனைகள் கிடைக்கத்தான் போகிறது. பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நமக்கென நாம் நம்புகின்ற உறவுகள் நம்மை காயப்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்ற சூழ்நிலை வரும். இந்த நேரத்தில் எது நமக்கு கிடைக்கும், எது நடக்கும் என்று தெரியாமல் சில நேரங்களில் எல்லாம் தவறான முடிவுகளை நீ எடுத்து விடுகின்றாய். அதுவே இன்னும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எதுவுமே இல்லை என்று என் குழந்தை ஆகவே சிந்திக்க தொடங்கி விடுகிறாய் அல்லவா? அப்படி உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. ஏதோ ஒரு உண்மை இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி மீண்டும் உன்னை வாழச் சொல்கின்றது அல்லவா? செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வாழ்க்கையானது நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உன்னை வந்து தானாகவே வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தையே, அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு புதிய ஒரு அனுபவமாக மாறும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ எந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாயோ அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பத்தை தொடங்கி வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான குழந்தை, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பக்குவப்பட வேண்டும் என்றுதான் உனக்கான சோதனைகளும் பிரச்சனைகளும் இன்னும் சில மனிதர்களும் எல்லாம்
உன்னிடத்திலே வந்து வந்து போகின்றார்கள். உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய கண்ணீருக்கும் மனம் இறங்காமல் இவர்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, நீ உன்னுடைய உண்மையான எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து மனசாட்சியுடன் நேர்மையாக எல்லோரிடம் பழக வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் எது, போலியான உறவுகள் எது என்று அவ்வளவு எளிதில் யாராலும் கண்டுபிடித்து விட முடியாது. தேவைக்காக பழகுகின்ற சில உறவுகள் காண சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை என்றால் உன்னை படுகுழியில் தள்ளிவிடவும் எப்போதும் தயாராகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான நல்ல சூழ்நிலைகளையும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நாள்தோறும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். எல்லாம் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். இன்று உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ கஷ்டப்பட வேண்டும், நீ காயப்பட வேண்டும், நீ வேதனைப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை மட்டுமே கொடுக்கின்ற மனிதர்களுக்கு நடுவில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களிடத்திலிருந்து நீ நல்ல விஷயங்களை எல்லாம் பெறுவதே உனக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கின்றது. பிள்ளையே, மற்றவர்களை எல்லாம் நீ ஒரு நாளும் திருத்த வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் மற்றவர்களை எல்லாம் நல்லபடியாக மாறவும் அவர்களை நல்லவர்களாக மாற்றவும் உன்னால் திருத்த முடியாது. என் பிள்ளையே, உயிரற்ற பொருள்களான நீரும் காற்றும் உயிருள்ள பொருள்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது அல்லவா? அதை போலத்தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியற்ற மனிதர்களும் துரோகங்களை செய்யக்கூடிய சிலரும் இருப்பதால் தான் உன் வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மையடைகிறது. அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இதுவரை நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் மற்றவர்களுக்காக தியாகம் செய்து விட்டாய். இதுவரை நீ செய்த தியாகங்களும் அதற்காக நீ அனுபவித்த துரோகம் என்ற பரிசுகளும் போதும். உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களிடத்தில் உண்மையான அன்பு இருக்குமானால் இவர்கள் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக்கொண்டு இனியாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவுகள் கண்டாயோ அதையெல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று அவர்களுக்காக நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் விட்டு கொடுக்க முடியாது அல்லவா? உன்னுடைய பாதை தெளிவாக இருக்கிறது, உன்னுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கிறது, உன்னுடைய எண்ணங்களும் செயலும் சரியாக இருக்கும் பொழுது உனக்கு வேறு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய வெற்றி பாதையை நீ இன்றிலிருந்து பயணிக்க தொடங்கிவிட்டால் போதும். உனக்கான அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக இந்த கருப்பண்ணசாமி நான் நடத்தி கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.